ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 62. ஈஸ்வரன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த போன ஸ்லோகத்துல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தாரு. ஒரே பிரம்மம், ஒரே ஈஸ்வரன். ஸோ இந்த உண்மை புரிந்தால் கூட நம்ம அந்த முழுமையான ஒன்னஸ்டில என்ட்ரு ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்த போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் நீ புரிஞ்சுக்கிட்டது உண்மை அப்படின்னா, ஈஸ்வரனை நீ புரிந்து கொண்டது உண்மைன்னா நீ என்ன செய்வ அல்லது என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறாரு. சரணாகதி. சோ இப்போ உன்னை வழி நடத்துவதும் அந்த ஈசன், என்னை வழி நடத்துவதும் அந்த ஈசன், இந்த உலகத்தை வழி நடத்துவதும் அந்த ஈசன் என்று முழுமையாக புரிந்து கொள்வது உண்மையானால், இந்த அல்பசக்தி அந்த சர்வசக்தி இடத்தில் பணிவதில் என்ன வருத்தம் இருக்க முடியும்? எது நன்மை, எது தீமை, எது சந்தோஷம், எது துக்கம் என்று என்னால் அறிந்து கொள்ள முடியாதெனிலும் சர்வசக்தி வாய்ந்த அவன் அனைத்தையும் அறிபவன். மேலும் அன்பே உருவாக வந்தவன். நான் அவனை நிந்தித்தாலும் என்னை நேசிப்பவன். கருணாமூர்த்தி தயாளன், என்னை ஒவ்வொரு நொடியும் வழிநடத்தி கொண்டிருப்பவனாக இருக்கின்ற அந்த பரமசக்தி இடத்தில் இந்த அல்பசக்தி ஒப்புவிப்பதில் என்ன கஷ்டம் இருக்க முடியும்? சோ கண்ணன் இந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த 18வது அத்தியாயம்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்மம், பக்தி, ஞானம். சோ இதுதான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். சோ ஹி ஸ்டார்டட் முதல்ல இருந்து இந்த 18வது அதாவது ஒரு அத்தியாயத்தில் கீதையை சொல்லி முடிக்க வேண்டும் என்று ஏற்பாடோடு செய்யப்பட்டது இந்த 18வது அத்தியாயம். சோ ஹி ஸ்டார்டட் வித் கர்மயோகா. அந்த கர்மயோகால சுதர்மானுஷ்டானம் செய்தாலே நீ எனக்கு பக்தி செய்வாய் அப்படின்னு சொன்னாரு. சுதர்மானுஷ்டானத்தின் வழியாக உனக்கு என்ன கிடைக்கும்னா வைராகியம் கிடைக்கும், சித்த சுத்தி கிடைக்கும், மனம் சுத்தமாகும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த மனம் சுத்தமாகிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி. கர்மயோகம் தான் உன்னை பிரதானமாக மனசை சுத்திகரிக்கின்ற ஒரு விஷயம்னு கொஞ்சம் 4-5 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி தெளிவா பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன்ஸ் இட் பிகம்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இது பக்திக்குள்ள என்டர் ஆயிடுது. ஏன்னா நீ பண்ற அந்த சேவையே, நீ செய்யற அந்த கர்மமே எனக்கு பூஜையாக மாறிவிடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கண்ணன் சொல்லியிருந்தான். அப்ப இந்த பக்தி அகெயின் கம்ஸ் நெக்ஸ்டாக வந்து விடுகிறது. அப்போ இந்த பக்தி அவனுக்குள்ள என்டர் ஆகும் போது அனைவரையும் ஆட்டுகின்ற அந்த ஈசன் என்பதை புரிந்து கொள்ளுகின்றான். குவைட் நேச்சுரலி என்னவா மாறும்? சரணாகதி அப்படிங்கிறது அவனுக்கு வரும். சோ இந்த இடத்துல இந்த கண்ணனை புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் சரணாகதிக்கு வந்துடுது, அந்த பக்திக்கு என்றாராம். இந்த பக்தியும் வந்ததுக்கு அப்புறம் பூர்ண சரணாகதி ஏற்படுவதற்கு ஞானம் அவசியப்படுகிறது. முழுமையான ஞானம் புரியும் போது பூர்ண சரணாகதி ஏற்படுகிறது. அதற்கப்புறமும் ஒரு பக்தி வரும், அது ஞான பக்தி என்று பெருமை கொள்ளுகின்ற அற்புத பக்தியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த ஸ்டெப்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா அவன் அந்த கர்மயோகத்தின் ஒரு முழுமையை பெற்ற நிலையிலே அவனுக்கு நைஷ்கர்மிய சித்தியை கிடைத்து விடுகிறது என்றால் இறைவனிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்து விடுகின்றான். இவனுடைய உடல் இயங்கினாலும் அதை தான் இயங்குகிறேன் என்ற பாவத்தில் அவன் இருக்க மாட்டான். So the next step of karma yoga is to saranagati with God. அப்ப நான் செய்கிறேன் என்ற பாவத்தை விட்டுவிட்டு எல்லாம் அவன் செயல் என்று வாழ முற்படுவது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது அவர் வாயால சொல்றதை கேளுங்க. அந்த பிரகிருதியும் எவனுக்கு வசப்பட்டதாக இருக்கிறதோ அந்த ஈஸ்வரனுக்கு, அதாவது கடைசியா போன ஓவியில என்ன சொல்லி முடிச்சாருன்னா, உன் கர்மா உன்னை போரில் வலிவில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த கர்மானான அந்த மாயை அப்படிங்கிறது பிரகிருதின்னு சொல்லுவாங்க. அந்த பிரகிருதியை யார் வழி நடத்துறான்னா ஈஸ்வரன் தான் வழி நடத்துறான். பிரகிருதினா மாயையின் தலைவன் ஈஸ்வரன். சரியா? அப்போ இந்த மாயைக்கு கண்ட்ரோலர் யாருன்னா ஈஸ்வரன். அப்ப எப்போ எந்த நேரத்துல உன் கர்மாவை எப்படி தரணும்னு முடிவு பண்றவன் யாருன்னா ஈஸ்வரன். அப்ப இந்த நேரத்துல நீ போற பண்ணணுமா கூடாதான்னு முடிவு பண்றவன் யாருன்னா ஈஸ்வரன் என்ற விஷயத்தை நம்ம நேற்று ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருந்தோம். அப்படிப்பட்ட அந்த பிரகிருதி அப்படின்னா என்ன? அந்த மாயைக்கு தலைவனான அவனிடம் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரகிருதிக்கு எவன் வசப்பட்டிருக்கின்றானோ அந்த ஈஸ்வரனுக்கு அப்போ உன்னை டோட்டலா கண்ட்ரோல் பண்றது யாருன்னு அவன் தான் தெரிஞ்சு போயிடுச்சுல்ல. அப்ப என்ன பண்ணணும் நீ? அந்த ஈஸ்வரனுக்கு உன் அகங்காரம், வாக்கு, சித்தம், தேகம் இவை அனைத்தையும் ஒப்புவித்து விட்டு அவனையே கங்கையானது சமுத்திரத்தில் சரணம் போகுவது போல சரணாகதம் அடைந்து விடு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாரு. என்னென்ன சொன்னாருன்னு மறுபடியும் படிக்கிறேன்.
அகங்காரம், வாக்கு, சித்தம், தேகம். சிம்பிளா சொல்லணும்னா உடல், மனசு, புத்தி அப்படின்னு சொல்லிடலாம். பின்பு அவனுடைய பிரசாதத்தால் சர்வ வியாபாரமும் ஓய்ந்து போயிருப்பதான பரிபூர்ண சாந்தி என்னும் பெண்ணுக்கு நீ கணவனாக போய் சுவானந்தமயமான உன்னுடைய ஆத்ம ரூபத்திலேயே நிலை பெற்றவனாவாய். சுவானந்தமயமான அப்படின்னா சுவானந்தம் அப்படின்னா சுயமாக அப்படின்னா ஸ்வதா, அதாவது சுயமாகவே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு சுவானந்தம் அப்படின்னு பேர். சரியா? அப்போ ஒன்ஸ் நீ சரணாகதி ஆயிட்ட அப்படின்னா நீ யாருன்னு நீ புரிஞ்சுப்ப. உன்னுடைய பிரம்மானந்தம் உனக்கு கைக்கு கிடைக்கதாக மாறிவிடுகிறது என்ற ஒரு விஷயத்தை இங்கு கோடிட்டு காட்டுறாரு. இது எப்படி நடக்குதுன்னு அவனுடைய பிரசாதத்தால் நடக்குது. ஏன்னா நீதான் சரணாகதி பண்ணிட்டிய. அப்போ அவன் பிரசாதத்தால் சர்வ விவகாரமும் ஓய்ந்து போயிருப்பதான பரிபூர்ண சாந்தி அப்படின்னு ஒரு இன்னொரு பாயிண்ட். நைஸ்கர்மிய சித்தி கிடைத்துவிடும். ஏன்னா நீதான் சரணாகதி ஆயிட்ட. அப்ப நீ எதுவும் பாடி செய்யும்னா நீ செய்ய மாட்ட. இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி வித் ஹெல்ப் ஆஃப் ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து அது நடப்பதாக அமைந்துவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீ ரமித்துக் கொண்டிருப்பாய் எதுல? ஆத்மஸ்வரூபத்திலேயே, சுவானந்தமயமான உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே ரமித்துக் கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பின்பு உண்டாவது என்பது எதனென்று உண்டாயிற்றோ, விஸ்ராந்தி என்பது எங்கே விஸ்ராந்தித்து கொள்ளுமோ, எதன் அனுபவத்தை அனுபவம் என்பதே அனுபவிக்குமோ, அந்த உன் ஆத்ம பதவிக்கு நீ ராஜாவாக போய் சாஸ்வதமான நீ ஒரு நிலையை பெறுவாய் ஹே பார்த்தா என்று லக்ஷ்மிபதியான ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார். எப்பயுமே நீ ஆத்மாவா மாறிடுவ அப்படின்னு சொல்ல மாட்டாருங்க. அந்த ஆத்மான்னு சொல்லும் போதே அந்த வாயினால் சொல்ல முடியாத அப்படின்னு அவரே சொல்லிப்பாரு. ஆனா அவர் வாய அதிகமா யூஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்க, முடிக்கும் போது என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, உண்டாவது என்பது எதனென்று உண்டாயிற்றோ, த ஹோல் வேர்ல்ட் எதனென்று உண்டாயிற்று? பிரம்மம் தான். ஈஸ்வரன் அப்கோர்ஸ், ஈஸ்வரன் தான் இந்த உலகத்துக்கு மூலம், இல்லைன்னு சொல்லல. ஈஸ்வரனுக்கே மூலம் யாரு? பிரம்மன் தானே. பிரம்மத்துல இருந்து தானே ஈஸ்வரனே வந்தான். அப்போ எதனின்று உண்டாயிற்றோ, அதன் எதனின்று ஒன்றாயிற்றோ அந்த ஆத்ம பதவிக்கு, சோ அதுவாகவே நீ ஆவாயின்னு அர்த்தம். அப்ப நீ எதுல இருந்து உண்டான? பிரம்மத்திலிருந்து உண்டான. நீ எதிலிருந்து உண்டாயிற்றோ அதுவாகவே நீ ஆகிவிடுவாய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், விஸ்ராந்தி என்பது எங்கே விஸ்ராந்தித்து கொள்ளுமோ, சாந்தி. சரியா? சாந்தி அப்படிங்கிறதுக்கு பிரம்மன் தான் எல்லாமே, பிரம்மத்துல இருந்து தான் எல்லாமே வந்ததுன்னு சொல்லலாம். பட் அதுல பர்டிகுலரா சாந்தின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, இருக்கிறதுலயே உலகத்திலேயே மிகப்பெரிய பிளிஸ், அதுக்கு பேரு சாந்தி. சரியா? நீ இந்த மனச புத்தியை வச்சுக்கிட்டு இந்த மாயையில எவ்வளவோ சுகத்தை அனுபவிக்கிற, அது உண்மைன்னு நம்பி அனுபவிக்கிற. ஆக்சுவலா அது சுகமே கிடையாது, துக்கம்னு ஞானதேவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நம்ம மண்டைக்கு ஏறலையே. ஆனா கர்ணனை பொறுத்த வரைக்கும் கீதையில தெளிவா சொல்றான், அந்த சாந்தி என்று இந்த பிரம்ம சுகத்தை மட்டும்தான் அவன் வந்து கணக்கில் எடுத்துக்கிறான். அந்த விஸ்ராந்தி என்பது எங்கே விஸ்ராந்தித்து கொள்ளுமோ, அப்ப இந்த முழுமையான உன்னுடைய சுகம் அப்படிங்கிறதுக்கு இருப்பிடம் எதுன்னா பிரம்மன் தான். சோ பிரம்மத்தை தவிர வேற சுகமே கிடையாதுன்னு டைரக்டா சொல்றதா கூட நீங்க வச்சுக்கலாங்க. விஸ்ராந்தி எங்கே விஸ்ராந்தித்து கொள்ளுமோ அப்படின்னா பிரம்மத்தை தவிர வேற எங்கேயுமே விஸ்ராந்தி கிடையாதுன்னு அர்த்தம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அனுபவத்தை அனுபவம் என்பதே அனுபவிக்குமோ. சி, ஆல் தீஸ் அனுபவம், உடலுக்கு அனுபவமா, மனசுக்கு அனுபவமா, புத்திக்கு அனுபவமா? நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ இந்த உடல் அனுபவிக்குது, இந்த மனசு அனுபவிக்குது, இந்த புத்தி அனுபவிக்குது. இல்லவே இல்லை. அனுபவிப்பது அனைத்தும் அந்த பிரம்மமே. ஈஸ்வரனையும் அனுபவிப்பது பிரம்மமே. இந்த மாயைக்கு மூலதனமே பிரம்மமே. அனுபவத்திற்கே அனுபவமாக இருப்பது பிரம்மமே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ அனுபவத்திற்கே அனுபவம் என்பதே அனுபவிக்குமோ, சரி, அனுபவத்தை அனுபவம் என்பதே அனுபவிக்குமோ. திருப்படிகளே இங்க இருக்காதுன்னு அர்த்தம். அனைத்தும் ஒன்றாகிவிட்ட ஒரு அற்புத நிலை. அதான் அனுபவத்தை அனுபவமே அனுபவிக்குமோ அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அந்த உன் ஆத்ம பதவிக்கு நீ ராஜாவாக போய் நீ ஆத்மாவாயிடுவ அப்படிங்கிறது தான் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு சாஸ்வதமான நிலையை பெறுகிறாய் ஹே பார்த்தா என்று லக்ஷ்மிபதியான கிருஷ்ணன் சொன்னார் என்று இந்த ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது.